Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS25C03 எசென்ஷியல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங் சப்ஜெக்டில் ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். செகண்ட் சாப்டரில் அப்ஸ்ட்ராக்ஷன் வரையும் பார்த்தோம். இப்போது நெக்ஸ்ட் டாபிக் இந்த யூனிட்டில் ரியல் வேர்ல்டு இன்ஃபர்மேஷன் டு கம்ப்யூட்டபிள் டேட்டாவை எப்படி சேஞ்ச் பண்ண போகிறதுன்னு பார்க்குறோம். ரியல் வேர்ல்டு இன்ஃபர்மேஷன்னா என்ன? நம்ம வச்சுருக்க டேட்டா நார்மலாக நம்ம எந்த ஃபார்மேட்டில் வேணால் நம்ம டேட்டா வச்சுருக்கலாம். டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் வச்சுருக்கலாம், இமேஜ் ஃபார்மேட்டில் வச்சுருக்கலாம், வீடியோ ஃபார்மேட்டில் வச்சுருக்கலாம், சவுண்ட் ஃபார்மேட்டில் வச்சுருக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்மேட்டில் நம்ம டேட்டாவை ரியல் வேர்ல்டில் வச்சுருப்போம். அதை எல்லாத்தையும் கம்ப்யூட்டருக்கு புரியுமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னது? பைனரி ஃபார்மேட், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும்தான் கம்ப்யூட்டருக்கு தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி இந்த எல்லா டேட்டாவையும் என்ன பண்ணி கொடுக்கணும்? கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். அப்போ கம்ப்யூட் பண்ணுறதுனா ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறது. அப்போ கம்ப்யூட்டர் ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்னா நம்ம வச்சிருக்க நார்மலா வச்சிருக்க டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாவை கம்ப்யூட்டபிள் டேட்டாவா சேஞ்ச் பண்ணணும். அதை எப்படி மாத்துறோம், எந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்றது தான் இந்த ரியல் வேர்ல்டு இன்ஃபர்மேஷன் டு கம்ப்யூட்டபிள் டேட்டா அப்படின்ற கான்செப்ட். இப்போ வாங்க பார்க்கலாம். இந்த ரியல் வேர்ல்டுல பார்த்தோம்னா இன்ஃபர்மேஷன் எக்ஸிஸ்ட்ஸ் இன் மெனி டிஃபரெண்ட் ஃபார்ம். சவுண்ட்ல இருக்கலாம், இமேஜ்ல இருக்கலாம், டெக்ஸ்ட், டெம்பரேச்சர், மூவ்மெண்ட் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி எவ்வளோ வேணா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து டிஃபரெண்ட் ஃபார்ம்ல இருக்கலாம். பட் கம்ப்யூட்டர்ஸ் என்ன பண்ண முடியாது? இந்த ரா இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே டைரக்டா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரியாது. பிகாஸ் அதுக்கு தெரிஞ்ச ஒரே லாங்குவேஜ் பைனரி டேட்டா தான், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும்தான். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரியல் வேர்ல்டு இன்ஃபர்மேஷன்ஸை கம்ப்யூட்டருக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணணும். அந்த கன்வர்ஷனுக்கு பேரு தான் கம்ப்யூட்டபிள் டேட்டா அப்படின்னு சொல்றோம். இந்த ப்ராசஸ்க்கு பேரு நம்ம சொல்றது தான் டேட்டா ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி சாப்டர் 1ல உங்களுக்கு டேட்டா ரெப்ரசன்டேஷனை பத்தி சொல்லியிருப்பேன். எப்படி எல்லாம் ஒரு டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணி காட்டுறோம் அப்படின்றது. ஓகே, ஸோ ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி சொல்லணும். எப்படி ரியல் வேர்ல்டு இன்ஃபர்மேஷன் கம்ப்யூட்டபிள் டேட்டாவா மாறுதுன்னா முதல்ல நம்ம கிட்ட டெக்ஸ்ட் ஃபார்மேட்லயோ இமேஜ் ஃபார்மேட்லயோ ஒரு டேட்டா இருக்கு. அதை இன்புட் டிவைசஸ் மூலமா என்ன பண்றோம்னா கம்ப்யூட்டருக்கு கொடுக்குறோம். கொடுக்குறப்ப அது என்னவாகும்னா பைனரி டேட்டாவா கன்வெர்ட் ஆகும். அந்த கன்வர்ஷனுக்கு பேரு என்கோடிங் அப்படின்னு சொல்வோம். ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்ல இருக்க டேட்டாவை அன்ரீடபிள் ஃபார்மேட்ல, அதாவது சிஸ்டமுக்கு புரியுறது அன்ரீடபிள் ஃபார்மேட், அது நமக்கு தெரியாதுல்ல. ஸோ அன்ரீடபிள் ஃபார்மேட்ல மாத்துறதுக்கு பேரு என்கோடிங் அப்படின்னு சொல்வோம். அப்படி என்கோட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பைனரி டேட்டாவை நம்மளுடைய சிஸ்டம் ப்ராசஸ் பண்ணும். ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் கொடுக்கும். அவுட்புட் கொடுக்கறப்ப நமக்கு என்னவாகும்? திரும்ப நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல நம்ம எந்த ஃபார்மேட்ல டேட்டாவை கொடுத்தோமோ அந்த ஃபார்மேட்ல தான் டேட்டாவை நமக்கு அவுட்புட்டா கொடுக்கும். அதுக்கு பேரு நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டீகோடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரியல் வேர்ல்டு இன்ஃபர்மேஷனை இன்புட் டிவைஸ்க்குள்ள கொடுக்கும். அதை என்கோட் பண்ணி என்ன பண்ணும்னா பைனரி டேட்டாவா கன்வெர்ட் பண்ணிடும். கன்வெர்ட் பண்ணி அந்த டேட்டாவெல்லாம் ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் கொடுக்கும். அந்த அவுட்புட் வந்து நம்மளுடைய ரியல் வேர்ல்டு இன்ஃபர்மேஷன் எப்படி கொடுத்தோமோ அந்த ஃபார்மேட் டேட்டாலே நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான் ஒரு டேட்டாவை ரியல் வேர்ல்டு இன்ஃபர்மேஷனை கம்ப்யூட்டருக்கு புரிஞ்ச மாதிரி மாற்றி இது பண்ணுறாங்க. ஸோ ரியல் வேர்ல்டு இன்ஃபர்மேஷன் மஸ்ட் பி கேப்சர்ட். முதல்ல எடுத்துக்கணும், என்கோட் பண்ணணும், அடுத்து அதை பைனரி ஃபார்மேட்டில் மாற்றணும். அப்போ தான் கம்ப்யூட்டரால் அதை புரிஞ்சுக்கிட்டு கம்ப்யூட்டர் கேன் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ப்ராசஸஸ். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் திங். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் இருக்கு, எப்படியெல்லாம் ரியல் வேர்ல்டு இன்ஃபர்மேஷனை கம்ப்யூட்டபிள் டேட்டாவா கன்வெர்ட் பண்றாங்க. முதல்ல டேட்டாவை என்ன பண்ணணும்? கலெக்ட் பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் வேலையே. அப்ப டேட்டா கலெக்ஷன் இஸ் த ஃபர்ஸ்ட் மோஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? ஸோ கேதர் ரியல் வேர்ல்டு இன்ஃபர்மேஷன் யூசிங் சென்சார்ஸ், இன்புட் டிவைஸ் அண்ட் மேனுவல் என்ட்ரி. எது மூலியமாவது என்ன பண்ணும்? டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ண போறோம். எக்ஸாம்பிள், நம்ம மைக்ரோஃபோன் இருக்குல்ல, ஸ்பீக்கர், அது என்ன பண்ணும் அப்படின்னா சவுண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணும். கேமரா இமேஜை கேப்சர் பண்ணும். கீபோர்டு டெக்ஸ்ட்டை டைப் பண்ண யூஸ் ஆகுது. இந்த மாதிரி இன்புட் டிவைசஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம முதல்ல ரியல் வேர்ல்டு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணணும். செகண்ட் பார்த்தோம்னா டேட்டாவை என்கோட் பண்ணணும். தட் மீன்ஸ் கலெக்ட் பண்ண டேட்டா எல்லாத்தையுமே டிஜிட்டல் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ டெக்ஸ்ட்டை எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா ஆஸ்கி வேல்யூஸாவோ இல்லை யூனிகோட்ஸாவோ, இமேஜை வந்து ஜேபிஇஜி ஃபார்மேட், பிஎன்ஜி ஃபார்மேட்ல மாற்றணும். ஏன்னா அதுதான் பைனரி ஃபார்மேட் சிஸ்டமை பொறுத்தளவு. சவுண்டை MP3 வேவ் இந்த ஃபார்மேட்ல மாற்றணும். ஓகேவா? இந்த மாதிரி டேட்டாவை என்கோட் பண்ணிடணும். என்கோட் பண்ண டேட்டாவை நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஸ்டோர் பண்ணணும். ஸோ ஸ்டோர் த என்கோடட் இன்ஃபர்மேஷன் இன் மெமரி ஆர் ஸ்டோரேஜ் டிவைஸ் இன் எந்த ஃபார்மேட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பைனரி ஃபார்மேட்ல நம்மளுடைய டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டோர் பண்ண டேட்டாவை என்ன பண்ணணும்?
ப்ராசஸ் பண்ணணும். ஸோ டேட்டா ப்ராசஸிங் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஓகேவா? ஸோ யூஸிங் எப்படி ப்ராசஸ் பண்ணுவோம், நம்ம ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும் அப்படின்னா நிறைய அல்காரிதம் இருக்கும். தட் மீன்ஸ் நிறைய வேஸ் இருக்கும். அந்த வேல வந்து என்ன பண்ணலாம்னா எந்தெந்த டைப்பில் வேணால் நம்ம இது பண்ணலாம். எந்த வே வந்து எனக்கு ரொம்ப சிம்பிளாக முடியும், ஈஸியாக டைம் வந்து முடியுதோ அந்த வேவை நான் சூஸ் பண்ணுவேன். ஸோ யூஸிங் வேரியஸ் அல்காரிதம்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் டு ப்ராசஸ் த கம்ப்யூட்டபிள் டேட்டா ஃபார் டிசிஷன் மேக்கிங் ஆர் அவுட்புட். நம்ம கிடைக்கிற அவுட்புட்டுக்கு ப்ராசஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய அவுட்புட் கிடைக்கும். அவுட்புட்டை எப்படி மாற்றும் அனுப்புன்னு சொல்லியிருக்கேன். திரும்ப ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி அனுப்புன்னு சொல்லியிருக்கேன். அந்த சேஞ்ச் பண்ணுறதுக்கு பேர் என்னன்னா டீகோட் அப்படின்னு சொல்லுவோம். என்கோட் பண்ணுறது, டீகோட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ கன்வெர்ட் கம்ப்யூட்டபிள் டேட்டா பேக் இன் டு த ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட். தட் மீன்ஸ் டெக்ஸ்ட் டிஸ்பிளேட் ஆன் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும், மியூசிக் வந்து ஸ்பீக்கரில் ப்ளே ஆகும், இமேஜ் வந்து மானிட்டரில் ஷோ ஆகும். இந்த மாதிரி நம்ம எந்த ஃபார்மேட்டில் டேட்டாவை கொடுக்குறோமோ அந்த ஃபார்மேட்டில் திரும்ப எடுத்துக்குவோம். ஸோ these are the steps involved in conversion of real world information to computable data. ஓகேவா? ஸோ ஈஸியாக புரியுதுங்களா? முதல் டேட்டா கலெக்ஷன், நெக்ஸ்ட் டேட்டா என்கோடிங், அடுத்து டேட்டா ஸ்டோரேஜ், நெக்ஸ்ட் டேட்டா ப்ராசஸிங், ஃபைனலாக டேட்டா அவுட்புட் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன். ஓகே, இதுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ், ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல டெம்பரேச்சர் சென்சார். முதல்ல டெம்பரேச்சர் சென்சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரியல் வேர்ல்டு இப்போ இருக்க ஒரு என்விரான்மெண்ட், ஒரு ரூம் எடுத்துக்கிறோன்னா அந்த ரூமோட டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அதோட ஹீட் லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரியல் வேர்ல்டு ஹீட் செக் பண்ணும். அதை எப்படி கன்வெர்ட் பண்ணும், வோல்டேஜில் கன்வெர்ட் பண்ணிடும். அது பைனரி டேட்டாவாக கன்வெர்ட் ஆகும். கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு எப்படி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும், டீகோட் ஆகி அப்படின்னா செல்சியஸ் ஆர் ஃபாரன்ஹீட் ஃபார்மேட்டில் நமக்கு ஷோ ஆகும். இதுதான் டெம்பரேச்சர் சென்சாரோட வேலை. நெக்ஸ்ட் டிஜிட்டல் கேமரா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லைட், ரியல் வேர்ல்டு இமேஜ் லைட்டில் எடுத்துக்குது. ஸோ அதை என்னவா மாற்றுது, பிக்சல்ஸாக மாற்றுது. ஓகேவா? ஸோ பைனரி வேல்யூவாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஃபைனலாக என்ன பண்ணும் அப்படின்னா ஃபோட்டோஸாக நமக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஓகே, இது டிஜிட்டல் கேமரா. அடுத்து வாய்ஸ் அசிஸ்டன்ட். வாய்ஸ் அசிஸ்டன்ட் என்ன பண்ணும், முதல்ல ஹியூமன் பேசுறத, நம்ம பேசுறத ரெக்கார்ட் பண்ணும், அதை சவுண்ட் வேஸாக மாற்றும். மாற்றிட்டு அதை டிஜிட்டலைஸ், தட் மீன்ஸ் பைனரி ஃபார்மேட்டில் மாற்றிக்கும். அதுக்கு என்ன அல்காரிதம் வேணுமோ அந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணும். ஃபைனலாக நம்ம கிட்ட என்ன பண்ணிடும், அவுட்புட்டை கொடுத்துரும். ஓகேவா? அவுட்புட்டை என்ன கொடுக்கும், நம்ம என்ன வந்து கேட்குறோமோ, இப்போ ஒரு கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட், சாட்ஜிபிடி எதில் வேணால் நம்ம கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் எதில் கேட்டாலும் நமக்கு என்ன ஆகுது, அவுட்புட் ஷோ ஆகுதா. ஸோ நம்ம கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுக்குதா. ஸோ லைக் ஆன்சரிங் த கொஸ்டின். ஓகே, இந்த மாதிரி தான் ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளாக ஒரு நார்மல் இன்ஃபர்மேஷன் எப்படி கம்ப்யூட்டபிள் டேட்டாவா சிஸ்டமுக்கு புரிகிற மாதிரி கன்வெர்ட் ஆகுது அப்படின்ற மெயின் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் இதுதான். ஓகே, ஐ ஹோப் யூ ஆல் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டாபிக். ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் தான், சின்ன விஷயம் தான் பார்க்க போறீங்க. ஒரு ரியல் வேர்ல்டில் நம்ம வச்சிருக்க சவுண்ட், இமேஜ், டெக்ஸ்ட்னு வேரியஸ் ஃபார்மேட்டில் இருக்க டேட்டாவை எப்படி வந்து நம்ம சிஸ்டமுக்கு புரிகிற மாதிரி மாற்றிடுறோம், பைனரி டேட்டாவை திரும்ப நமக்கு எப்படி கிடைக்குது. ஓகே, ஒரே ஒரு ஃப்ளோ சார்ட் மட்டும் ஞாபகம் வச்சிருந்தா போதும். ரியல் வேர்ல்டு இன்ஃபர்மேஷன் அதை இன்புட் டிவைஸில் கொடுப்போம், அதை என்கோட் பண்ணி பைனரி டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணிடும். கன்வெர்ட் பண்ணி அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணும். ஃபைனலாக அவுட்புட் வந்து டீகோட் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு புரிகிற ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட் டேட்டாலே கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, ஸோ இதுதான் இதில் இருக்க ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் டேட்டா கலெக்ஷன், டேட்டா என்கோடிங், டேட்டா ஸ்டோரேஜ், டேட்டா ப்ராசஸிங், டேட்டா அவுட்புட். ஓகேவா? சிம்பிளா முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ மறந்தா முருகன் டெக்வெல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.